வணக்கம். எப்பிஓ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேயிங் ஸ்கேல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் கட்டாயம் நம்ம பொருள் விற்போம். அதனால் நமக்கு மிஷின் தேவை. மிஷின் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியோட சின் சர்டிஃபிகேட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்த மிஷின் தயாரிக்கிறதுக்குனே கம்பெனி இருப்பாங்க. இப்போ நாங்கள் பவானி ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து நாங்கள் வாங்கினோம். அந்த கம்பெனிக்கு நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு 400 ரூபா ஃபீஸு, கவர்மெண்ட் ஃபீஸு, அதை கட்டிட்டு நம்ம இந்த மிஷின் வாங்கிக்கலாம். வருஷம் ஒரு தடவை நம்ம ரெனியூவல் பண்ணணும். இந்த ரெனியூவல் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக பண்ணாமல் அந்த டேட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 5000 25,000 வரைக்கும் நமக்கு பெனால்ட்டி உண்டு. லேபர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேயிங் ஸ்கேல் சர்டிஃபிகேட்டுக்கு இன்சார்ஜ். அதனால் எப்போ வேணாலும் அவங்க பார்ப்பாங்க. நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய அடிக்கடி அவங்க வரதில்லை. ஆனால் நம்ம எப்போல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாமல் விட்டுறோமோ அப்போ டக்குன்னு வந்துடுறாங்க. அதனால் எல்லா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் நம்ம வேயிங் ஸ்கேல் சர்டிஃபிகேட் வாங்கின பின்னாடி நம்ம பொருளை விற்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ரெனியூவல் கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். அதிகபட்சமாக நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1850 ரூபா வரைக்கும் வருது. மாவட்டத்துக்கு கொஞ்சம் மாறுபடுது. ஆனால் ஃபீஸ் 400 ரூபா நம்ம கட்டினா போதும். மிஷினுக்கு உண்டான ஃபீஸ் நம்ம மீதி உள்ள சார்ஜ் அதில் வருது. அதனால் எல்லாருமே சரியாக நம்ம பயன்படுத்தி சர்டிஃபிகேட்டை வாங்கி கரெக்டாக நம்ம ரெனியூவல் பண்ணி நம்ம கம்பெனியை ரன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.